சரவண பவான்னு சொல்லி அது இவங்க மேலோட்டமாக முருகங்கிறதுனால பின்னாடி எழுதுகிறாங்க. ஆனால் அந்த இதுக்கு வந்து கணித சக்கரம்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தை இதில் இருக்கும், நீங்கள் சாதகம் எழுதுறீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளது கணித சக்கரம்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் சொல்கிறது. எங்களை மாதிரி உள்ளவங்க என்ன சரவண பகவானுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 8 கட்டம் வருங்க. 8 கட்டம் வரும். அதுதான் கணித சக்கரம்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஜாதகத்தில் நம்ம எழுதிக்கிட்டு வைக்கிறோம். அதுலேயும் நல்லா போய் எண்ணி பார்த்தீங்கன்னா 12 வரும். நாலு முக்கோணத்துக்கு 4 6 2 12 வந்துச்சா? என்ன எதுக்கானெல்லாம் கேட்கக்கூடாது. எதுக்காகன்னு கேட்டால் அது சொன்ன கடைப்பிடிப்பியா? ஸ்ரீசக்கரையும் இந்த பரதேசிக்காக போச்சு, உங்களுக்காக போகல. நீங்கள் அதை பின்பற்ற மாட்டீங்கல்ல, உங்களுக்கு அதை சொல்லி என்ன சொல்லுங்க. சொன்னடி கேட்கலன்னா அவங்க சங்கம் அறுக்கிறதுங்க. ஸ்ரீசக்கரம் சொல்லுங்க. இப்போ எதில் நடத்துவோம்? சித்தாந்தம் நடத்துவோமா, வாழ்க்கையை நடத்துவோமா? இல்லை சொல்ற வாழ்க்கையினாலே எல்லா கல்வியும் வந்துருக்குது. அப்போ இடம் இருக்கும். சித்தாந்தமே போலாம். வாழ்க்கையை அவ்வளோ போர் அடிச்சிருச்சா? வாழ்க்கையில் நடத்தி என்னடா அநியாயமா இருக்கு. அப்படியா?